பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் அடுத்து வரப்போறது ஒரு டெரர் பெர்ஃபார்மன்ஸ். கராத்தே கிட் ஷாலினி. லெட்ஸ் வெல்கம் ஷாலினி. ஷாலினி, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் வந்து டேனியல் தாமஸ் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். நான் வந்து கராத்தே மாஸ்டர். இது வந்து யார் கற்றுக் கொடுத்தானா, எங்கள் அப்பாவும் மாஸ்டரும் 2 பேரும் சேர்ந்து கற்று தந்தாங்க. இதில் நான் ஏன் கலந்துக்கிட்டேன்னா, என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அதனால தான் இந்த தற்காப்பு துறையில் நான் கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் கராத்தே கிட்ட பார்த்தா எனக்கே ஷிவரிங்காக தான் இருக்கு. டைரெக்டாக பர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாமா? மிரட்டலான அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் பை நம்மளோட கராட்டே கிட் ஷாலினி. உண்மையிலே பார்த்து மிரள்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. சூப்பர். இப்போ ஷாலினி ஏன் இந்த ஏஜ்லேயே இந்த அளவுக்கு இன்டென்ஸாக கராத்தே கற்றுக்கிட்டாங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு. ஒரேவி பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்ற இதே காலகட்டத்துல தான் ஆசிஃபாவுக்கு நடந்தது போல அக்கிரமங்களும் நிர்பயா வினோதினிக்கு நடந்த விபரீதங்களும் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. காதலிக்க மறுத்தா கத்தில குத்துறதும், ஆசைக்கு இணங்கலனா ஆசிட் ஊத்துறதும், பஸ்ல போனா பாலியல் சீண்டல், பள்ளிக்கூடம் போனா பாதுகாப்பு இல்ல. பாவம் பெண்கள் என்னதான் பண்ணுவாங்க? இந்த மாதிரியான மனுஷ மிருகங்கள் கிட்ட இருந்து பெண்கள் தங்களை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளை கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களை பாதுகாக்க யாரோ ஒருத்தர் உங்க கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா காலங்காலமா அடைச்சு வச்சிருந்த பெண் இனத்தோட விலங்க உடைச்சு வெளியே வந்து ஜெயிச்ச பெண்கள்ல இவங்கெல்லாம் ஓர் உதாரணம். குத்துச்சண்டைக்கு ஒரு மேரி கோம், இறகு பந்துக்கு ஒரு PV சிந்து, கிரிக்கெட்டுக்கு ஒரு மித்தாலி ராஜ், விண்வெளிக்கு ஒரு கல்பனா சாவ்லா, இப்படி பல பெண் ஹீரோக்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம்.
ஆமா, நமக்கு தான் பாதிச்ச பெண்களை பத்தின கவலையும் இல்ல, சாதிச்ச பெண்களை கொண்டாட நேரமும் இல்ல. பெண்களை கடவுளா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க எங்களை கடவுளாலாம் பார்க்க வேண்டாம், சக மனுஷியா பார்த்தாலே போதும். ஏன்னா இந்த ஆணாதிக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்துல போராடி ஜெயிச்சு வெளியே வர்ற எல்லா பெண்களுமே இங்க சூப்பர் ஹீரோஸ் தான். அம்மா நீங்க சொல்லுங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த கோச்சிங்? சார் 5 இயர்ஸ் இருந்து பாப்பாக்கு, அது 4 இயர்ஸாக போயிட்டு இருக்கா கராத்தேக்கு. அவங்க அப்பா கராத்தே மாஸ்டரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் என் குழந்தை இதை மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் நான் அவங்க அப்பா நினச்சிட்டு இருக்கேன். சூப்பர். மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், கிளாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே சுட்டி. வீட்லேயும் சேம் அதே மாதிரி தான். சண்டை கிளாஸில் என்ன சண்டை போட்டாங்களோ ஜாலியாக அதே மாதிரி இங்கே போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் காம்படிஷன் வந்துட்டாக்கா சீரியஸாக பண்ணிவிட்டு அங்கே மெடலில் தான் வருவாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் பண்ணிருக்காங்களா? டிஸ்ட்ரிக்ட் போயிருக்காங்க, ஸ்டேட் போயிருக்காங்க. இப்போ வர சென்னை டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனுக்கு இவங்க 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. சூப்பர் சார் இன்னொரு விஷயம், 2 வருஷமாக ஷாலினி என்கிட்ட ஒரு விஷயம் முக்கியமாக கேட்டுருந்தா. என்னால் உண்மையிலே பண்ண முடியல இந்த கொரோனா டைமில். இந்த வருஷம் நான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அது இந்த மேடையில் நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ் இருக்கு ஷாலினிக்கு, கொண்டு வந்துடலாமா? ஷாலினி ஹாப்பியா? நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஷோல மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஷாலினி இன்னும் பல ஸ்டேஜ்ல போய் கலக்கணும். கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.